அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். 11/12 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற வரை 4588 கோடியாக இருந்த இந்த வட்டி 259% அந்த வட்டி கூடி 2020-21 ஆண்டிலே 16,511 கோடி ரூபாய் வட்டி மட்டும் இதற்கு வந்திருக்கிறது. ஆக இவர் முழுமையாக இந்த காரணத்திலே இந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் நம்முடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதிநிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு டிஎன்ஆர்இசி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எல்லாருக்கும் மின்சார வீட்டு இணைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர்களுக்கு எந்த விதமான இது வரல. அதுபோல் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் அந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை விலாவாரியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அண்டை மாநிலங்கள் இந்தியாவிற்குரிய மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருப்பதில் மிக மிக குறைவான அளவிற்கு வீட்டு மின் உபயோகங்களுக்கான மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதேபோல் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் சொன்னால் மிக மிக குறைவான அளவு தமிழ்நாட்டில் தான் அதை வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியிலையும் சொல்கிறார்கள், நீங்கள் கூட்டிங்க. அதிமுக ஆட்சியில் 2012, 2013, 14ஆம் ஆண்டுகளில் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7%, 3.57%, 16.33% என்று ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆட்சியிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை இன்றைக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கிலே அதை மறைத்துவிட்டு இந்த அதிமுகவினர் இன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சீரமைக்கக்கூடிய நடவடிக்கையிலே நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பது மின்வாரியத்தினுடைய நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அதற்கான பங்கு மூலதனம், முன்னதாக வழங்கக்கூடிய மின்கட்ட மானியம், கடன் உதவிகள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவதற்கு ஏசுவாக இருக்கக்கூடிய பேங்க் கேரண்டிஸையும் நம்முடைய அரசு வழங்கி கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல ரெவென்யூ லாஸை ஈடுகட்டக்கூடிய அளவிலே மானியமாக நாம் நிதி உதவியினை கொண்டிருக்கிறோம். அது மட்டும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ரெவென்யூ லாஸ் வருவாய் இழப்புக்காக மட்டும் மானியமாக 32,104 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. போன நிதியாண்டில் 2023-24 மின் வாரியத்தினுடைய நட்டம் தற்போதைய கணக்குகளின்படி 3,429 கோடியாக குறைந்திருக்கிறது. இது நாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த சீரமைப்பு நடவடிக்கைகள். அதேபோல மின்சார வாரியத்தினுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களும் நாம் செய்திருக்கிறோம். சொந்த மின் உற்பத்தியை உயர்த்துதல், அதிக விலை கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதை தவிர்ப்பது, சிறந்த மின் அளவைகளை பயன்படுத்துவது, அதுமாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸை அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை மின்வாரியம் மேற்கொண்டிருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் மற்றும் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வட்டி விகிதங்களை குறைப்பது, நிலக்கரி கொள்முதலிலே இருக்கக்கூடிய விலையை குறைப்பது, வருவாய் இனங்களை பெருக்குவது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டிஎன்ஆர்இசியினுடைய மூலமாக அதனுடைய விதிகளின்படி 1/7/2023 அன்று அதற்கு இருக்கக்கூடிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் உயர்த்த வேண்டிய 4.7% கட்டண உயர்வுக்கு பதிலாக அன்றைய கட்டண உயர்வாக 2.18% மட்டும்தான் நாம் உயர்த்தியதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த 2.18%-ஐயும் கூட வீடுகளுக்கான இந்த உயர்வை முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கமே மின் வாரியமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அரசு அதற்கான பணத்தை அவர்களுக்கு செலுத்தி இருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட வருகிறேன். 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தமட்டில் 2023 ஏப்ரல் மாதத்தினுடைய அந்த விலை குறியீட்டு எண் 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 186.7 ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டின்படி கணக்கிட்டால் வெறும் 4.83% மட்டும்தான் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த மின்கட்டணத்துக்கு உயர்வாக சில அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ 40,000 கோடி 30,000 கோடி வருமானம் வந்துவிட்டது இவர்களுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. ஆனால் வந்திருப்பது 2,250 கோடிகள் மட்டுமே வருவாய் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுடைய மானியமும் 500 கோடியாக அது வந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் தெளிவாக குறிப்பிட்டு சொன்னதைப் போல அதிமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்கள் ஏற்படுத்திய இந்த உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமைகள் வந்திருக்கிறது. எனவே பட்டியலத்தார் பாடலிலே ஒன்றை சொல்வார், முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே,
யானும் விட்டதை மூழ்கவே என்று பட்டினத்தார் சொல்வது போல அவர்கள் வைத்த தீ, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்றைக்கு உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்து அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்றைக்கு பற்ற வைத்த மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து மின் வாரியத்தினுடைய நிதி இழப்புகளை சீரமைக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னேற்ற கழக அரசு முனைப்போடு செய்திருக்கிறது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். 3 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி வந்து இதுவரைக்கும் நம்ம இதற்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. எப்போ நடைமுறைப்படுத்த போறோம்? அதாவது மாதந்தோறும் மின் கட்டணம் செய்வதற்கு மிக முக்கியமாக ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தேவையாக இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அதை பொருத்தக்கூடிய நடவடிக்கைக்கான ஒப்பந்த புள்ளிகள், கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இப்போது கோரப்பட்டு பல நிறுவனங்கள் தங்களுடைய விலைப்புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த விலைப்புள்ளிகள் என்பது அரசு மின் வாரியத்தினுடைய பரிசீலனை நிலையிலே இப்போது இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த விலைப்புள்ளிகளுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் மீட்டர். அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.